அவருக்கும் மேல ரியல் பொறுப்பு யாருக்கு தெரியுமா? பிஜேபிக்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்ஐ இந்த கதிக்கு ஆளாக்கியது சாட்சாத் பிஜேபி தான். யார் ஒருவர் அவரை தூண்டிவிட்டு தர்ம யுத்தத்துக்கு போக சொன்னார்களோ பிஜேபி தான். குருமூர்த்தி அதே பிஜேபி தான் பிரதமர் மோடி நேரடியா போன் பண்ணி நீங்க தர்ம யுத்தத்தை முடிச்சுட்டு துணை முதலமைச்சர் ஆகிக்கோங்க, ஒருங்கிணைப்பாளர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது மோடி தான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு அவர் சத்தம் இல்லாம டெல்லிக்கு அழைச்சு ரகசியமா பேசி ஒரு கலாட்டா ஏற்படுத்தி அப்படி இப்படி பண்ணதும் பிஜேபி தான். இவ்வளவு பண்ணி இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்த ஒரு ஆளை, ஒரு பச்சை பிள்ளைய கிராமத்துல சொல்ற மாதிரி தெருவில் விட்டது பிஜேபி தான். அவரை தவிக்க விட்டாங்க ஓபிஎஸ். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ் என்ன பாடுபட்டார். அப்படி மீன் எடுத்து தரையில போட்ட மாதிரில துடிச்சாரு. நிஜமா ஒரு மீனராசிக்காரர் நினைக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி துடிக்க விட்டது யாரு? பிஜேபி. அதனால நான் ஏற்கனவே சில பேட்டிகளை சொன்னேன், அதிமுக அப்படின்லாம் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் பிஜேபியினுடைய இந்த குணத்தை மறக்கவே கூடாது. செங்கோட்டையனை கழுத்தறுத்தாங்க, ஓபிஎஸ் கழுத்தறுத்தாங்க, தினகரனையும் கழுத்தறுத்தார்கள். அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. 24 தேர்தலில் திடீர்னு எடப்பாடி உங்க அணியை விட்டு போன பிறகு ஆபத் பாந்தவங்களா வந்தவங்க தான் ஓபிஎஸ் தினகரன் என்டிஏவுக்கு. பிஜேபியின் மானத்தை காப்பாற்றியவர்களில் முக்கிய பங்கு ரெண்டு பேருக்கும் உண்டு. கிட்டத்தட்ட 7-8 இடங்கள் அதிமுக டெபாசிட் போறதுக்கும் பிஜேபி 2ஆம் இடம் வருவதற்கும் முக்கிய காரணம் இந்த 2 பேர் தான். அந்த நன்றியை மறந்தாங்க. எப்படி தெரியுமா? தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட நாங்கள் என்டிஏவில் தான் தொடர்கிறோம்னு 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு துளி கூட மதிக்கல பிஜேபி. அவர்கள் எப்படி கிள்ளுக்கிறியாதான் நினைச்சாங்க. இதை தினகரன் மறுக்கலாம், ஓபிஎஸ் மறுக்கலாம், நிஜம் அதுதான். இன்னைக்கு அரவணைச்சிருக்காங்களா? அப்போ தினகரனை அரவணைச்ச மாதிரி ஓபிஎஸ் அரவணைக்கல. ஓபிஎஸ் கூட்டம் இல்ல சார், டிடி ஒரு கட்சி வச்சிருக்கிறார் சார், அவர் அமைப்பு வச்சிருக்கிறார் டிடிவி. எந்த கூட்டம் இருந்துச்சுன்னு நீங்க அப்போ அரவணைச்சிங்க? நீங்க கொஞ்சம் முன்னாடியே அரவணைச்சிருந்தா அதிமுக ஒற்றுமைக்கு நாங்க வழிபடுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா வைத்தியலிங்கம் வெளியே போயிருப்பாரா? மனோஜ் பாண்டிய வெளியே போயிருப்பாரா? ஜேசிடி பிரபாகர் வெளியே போயிருப்பாரா? சொல்லுங்க சார். ஸோ அதிமுகவை திட்டமிட்டோ அல்லது எதிர்காலத்தை மனசுல வச்சோ தெரிஞ்சும் தெரியாமலும் மறைஞ்சும் திரைக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து இன்று வரை பலவீனப்படுத்துவது சாட்சாத் பிஜேபி தான். ஓகே. ஸோ இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு, அது அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் வேற எந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்திருந்தாலும் அதுக்கு காரணம் பிஜேபிக்கும் அதில் ரியலாவே பங்கு உண்டு சார். அதுல ஆன்டி டிஎம்கே தான் அவருடைய இவ்வளவு நாள் பேசுறாரு அப்படிங்கறதுனால அவர் போய் தாவேக்கா ஜாயின் பண்ணிருக்கலாம். அதையே நான் சார் நமக்கு சிலபஸ் கொடுக்குற நம்ம வேலையா இல்ல அவர் கைட் பண்றது நம்ம டூர் கைடா?